Hi guys, welcome to Anipa Makeup. So I hope everyone is doing great. So இன்னைக்கு வந்து மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா என்னோட ஃபேஸில் ஆயிலியாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, மேக்கப் ரொம்ப நேரம் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணி மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக எப்படி நிற்க வைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சம்மர் வரும்போதும் என்னோடய ஸ்கின் ட்ரையில் இருந்து காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு மாறிடும். ஸோ இன்றைக்கி இந்த 2 ப்ரைமரையும் யூஸ் பண்ணித்தான் எனக்கு மேக்கப் பண்ண போகிறேன். நார்மல் ப்ரைமரை போடுறேன், எல்லா இடமும் நார்மலாக போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறேன்னுடா, எங்களுக்கு ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இந்த ப்ரைமரை போட போகிறேன். ஸோ எனக்கு யூஸ்வலி வந்து இந்த மூக்கு சைடில், அப்புறமா இந்த சின்னடியில், அப்புறமா நெத்தியில் கொஞ்சம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல ஆயில் ஸ்கின்னுக்குரிய ப்ரைமரை போட்டுட்டு நான் இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு சில பேருக்கு சீக்ஸில் எல்லாம் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ஆயில் வந்து நிறைய வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போடலாம். ஸோ அதை போட்டுட்டு இப்போ வந்து நான் கலர் கரெக்டர் போட போகிறேன். ஸோ கலர் கரெக்டர் நான் வளமையாக யூஸ் பண்ணுற கலர் கரெக்டர் தான், செஃபோராவோடது. ஸோ இது அண்டர் ஐ டார்க் சர்க்கிள், என்னோடய சின் ஏரியா, எந்த இடத்துல வந்து என்னோடய டார்க் சர்க்கிள் பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த இடத்துல கலர் கரெக்டரை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் இப்படி டப் பண்ணி அதை வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட போகிறேன். கலர் கரெக்டரை பற்றி உங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். மோஸ்ட்லி எங்களோட ஸ்கின் டைப்புக்கு பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன், பிறகு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வந்து போகிறது வந்து இந்த காம்பினேஷன் ஸ்கின். அது என்ன ஆகுமெண்டா, வின்டர் டைமில் வந்து எங்களோட ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும். இதுவே வந்து வின்டரில் எந்த சம்மருக்கு மாறேக்க வந்து எங்களோடது வந்து காம்பினேஷன் ஸ்கின்னாக போகும் நிறைய பேருக்கு. ஸோ அப்படி போகும்போது தான் இந்த மாதிரி 2 ப்ரைமர் யூஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு லைட்டுமே யூஸ் பண்ணலை, என்னோடய ரூமில் இருக்கிற டே லைட்டை வச்சு தான் இந்த மேக்கப் பண்ணுறேன். ஸோ ஒரு டே லைட்டில் வெளியே போகேக்கில் வந்து மேக்கப் எப்படி இருக்குமோ அதே மேக்கப் தான் உங்களுக்கு இங்கே தெரியுது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது டூ ஃபேஸோட ஃபவுண்டேஷன். என்னோடய ஷேட் வந்து பட்டர் பீக்கன். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை பார்த்தீங்கன்னா வெரி லைட் வெயிட், உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்காது, ஆனால் ஃபுல் கவரேஜ் பண்ணும். ஸோ லைட் வெயிட் அண்ட் ஃபுல் கவரேஜ் பண்ணுற ஃபவுண்டேஷனில் டூ ஃபேஸோட ஃபவுண்டேஷன் த பெஸ்ட். என்னோட ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அண்ட்ரை வந்து கவர் ஆகிடுச்சு, ஆனால் இதுக்கு கிட்ட நிறைய ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலை. நான் வந்து ஏனெண்டா இதுக்கு மேலே கன்சீலர் போட போகிறேன். ஸோ திருப்பி நிறைய லேயரிங் போடும்போது கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த ஏரியா சரியான சாஃப்டான ஏரியா, நிறைய லேயரிங் போடும்போது உங்களுக்கு அது கேக்கி லுக் ஆகும். சேம் டைம் வந்து கிரீஸ் லைன்ஸும் ஜாஸ்தியாக தெரியும். இப்போ நான் போடுறது நாஸோட கான்சீலர், என்னோட அண்ட்ரையை பிரைட்டன் பண்ணுறதுக்காக இது போடுறேன். ஸோ இந்த கான்சீலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்காது, தின்னான கான்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் வந்து பிளண்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து அவ்வளவு பிரைட்னிங் எஃபெக்டும் கொடுக்கும், சேம் டைம் வந்து நல்ல ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். அண்ட் நீங்கள் ஒரு கன்சீலர் போட்டிருக்கிறீங்கன்னே தெரியாத மாதிரி இருக்கும். பாருங்க, நான் பிளண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் டூ ஃபேஸோட கான்சீலர்ஸ் உங்களுக்கு நிறைய போட்டு காட்டியிருக்கிறேன். ஏன்னா அது வந்து நல்ல பிரைட்டான லைட்ஸில் போடேக்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவி லுக் தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ நான் லைட்டே இல்லாமல் டே லைட்டில் வந்து இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போடேக்கில் இந்த மாதிரி கான்சீலரை யூஸ் பண்ணும்போது நேரில் உங்களுக்கு பாக்கெட்டில் எப்படி இருக்குமுன்னா நிறைய மேக்கப் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரைடலில் வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் முகூர்த்தம் இல்லைன்னா ஒரு சிவில் வெட்டிங் பண்ணுறீங்க, வெளியில் மேரியில் போய் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி டே லைட்டில் ஒரு மேக்கப் நீங்கள் போட்டுட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி கான்சீலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு வந்து கான்டோரிங் இந்த மேக் ஸ்டிக்கை வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த கான்டோரிங் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி கான்டோர் பண்ணலான்னு. ஸோ என்னோட சீக் போனை ஹை பண்ணுறதுக்கு, பிறகு என்னோட நோஸில் தான் பிரச்சனை. ஸோ என்னோட நோஸை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்மால் லைன் போடுறேன். போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷால் வந்து அப்வர்ட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்னோட எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி நான் வந்து பவுடர் கான்டோர் தான் யூஸ் பண்ணுவேன். மேக்கப்பில் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் கான்டோரிங் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பவுடரில் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக வரும்ன்றதுக்காக அதை யூஸ் பண்ணி காட்டுவேன். பட் இன்றைக்கு வந்து என்னோட மேக்கப் எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டிக் கான்டோரிங் போட்டு அதை வந்து எப்படி பிளண்ட் பண்ணலான்றதுக்காக நான் இந்த கான்டோரிங்கை போட்டு காட்டுறேன். கான்டோரிங் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பிளெண்டிங் தான். நோஸ் பிளெண்டிங் பண்ணும்போது நான் இந்த மாதிரி சின்ன ப்ரஷ்ஷால் மேலேருந்து கீழே இழுக்கிற மாதிரி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறேன்.
அப்படி பிளெண்ட் பண்ணும்போது உங்களோட அந்த ஹார்ஷ் லைன்ஸ் எல்லாம் தெரியாமல், டார்க்னஸ் எல்லாம் தெரியாமல் பிளெண்ட் ஆகி ஈவனாக இருக்கும். சேம் டைம் வந்து உங்களோட நோஸும் வந்து ஷார்ப் ஆயிரும். உங்ககிட்ட சின்ன ப்ரஷ் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட இந்த மாதிரி விரலால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக டப் பண்ணி பிளெண்ட் பண்ணி விடலாம். அப்படி பிளெண்ட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நோஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளவு ஷார்ப்பாக, பெரிய நோஸ் இல்லாமல் சின்னதாக வந்துடுச்சு. பிரைட்னிங் கான்சீலர் அண்ட் கான்டோரிங் ரெண்டுமே யூஸ் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நான் இப்போது செட்டிங் பவுடர் போட போகிறேன். ஸோ இந்த செட்டிங் பவுடர் வந்து நான் எப்படி போடுறேன்னா, என்னோடய மூக்கு வந்து முடிகிற இடம் அந்த போனுக்கு கீழே இருக்கிற ஏரியாவிலையும் நல்லா போட்டு செட் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து உங்களோட ஐப்ரோஸ், லிப்ஸ், அப்புறமா ஐ மேக்கப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட்டிங் பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்கப்புக்கு அப்புறமா இருக்கிற அந்த ஷைனிங் லுக்கை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பவுடர் செட் ஆகிட்டு இருக்கிற இந்த டைமில் வந்து ஐ மேக்கப் போடலாம். ஸோ உங்களுக்கு டைம் கவர் ஆகும், பவுடர் செட் ஆகிட்டு இருக்கும். சேம் டைம் நீங்கள் ஐ மேக்கப் போடும்போது உங்களை அங்கே இருக்கிற டஸ்ட் எல்லாம் கீழே விழும்போது சேர்த்து டஸ்ட் ஆஃப் பண்ணலாம். உங்களுக்கு ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இன்னையோட ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளீனான ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஐ மேக்கப் வந்து வெரி ஈஸி. ஜஸ்ட் ஒரு ஒன் ஷேடோ, அந்த ஷேடோவை பிளெண்ட் பண்ணுறதுக்கு என்னோட ஸ்கின் கலர்லேயே ஒரு பவுடர், ஜஸ்ட் இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். வெரி ஈஸி. ஸோ இது பண்ணினதுக்கு அப்புறமா ஐலைனர் போட போகிறேன். விங்ஸோட ஒரு ஐலைனர் போட்டுட்டு மஸ்காரா போட்டுட்டு அதுக்கப்புறமா ஐலாஷஸ் போட போகிறேன். ஸோ வெரி குயிக் அண்ட் ஈஸி ஐ மேக்கப். இந்த மாதிரி விங்ஸ் வச்சு ஐலைனர் பண்ணுறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஐலிட்டில் ஜஸ்ட் ஒரு வெரி தின் லைன் போடுங்க. விங்ஸ் எங்கே வரணும்னா உங்களோட ஐப்ரோ எங்கே முடியுதோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும். இப்போ அந்த விங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. டடா, உங்களோட விங்ஸ் லைனர் ரெடி. உங்களுக்கு கரெக்டான அவுட்லைன் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் திக்காக்குங்க. உங்களோட விங்ஸ் லைனர் ரெடி ஆயிடும். எனக்கு நானே விங்ஸ் லைனர் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இப்போ என்னோட கண்ணை இன்னும் பிரைட்டன் பண்ணி காட்டுறதுக்காக இந்த லோவர் லேஷ் லைனில் இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடை வந்து போடுறேன். போட்டதுக்கு அப்புறமா என்னோட ஐப்ரோஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த ஷேடும், அப்புறமா என்னோட கண்ணை பிரைட்டன் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஷேடும் போட்டுட்டு இப்போ ஒரு மஸ்காரா போட்டுட்டு அதுக்கப்புறமா லேஷஸ் போட போகிறேன். லேஷஸ் போட்டதுக்கப்புறமா உங்களோட ஐலைனர் வந்து தெரியலைன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு க்ரீம் லைனர் எடுத்து போட்டுக்கோங்க. நான் இப்போ போடுற மாதிரி கண்ணை இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களோட லைனர் வந்து பர்ஃபெக்டாக வரும். லேஷஸ் போடுற டைமில் என்னோட லிப்ஸ்டிக்கை நான் போட்டுட்டேன். பட் உங்களுக்கு லிப்ஸ்டிக்கோட ஷேட் தெரியணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு கொஞ்சம் காஜல் தேவைப்படுது. ஸோ அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ப்ளஷ் போட்டு, இன்றைக்கி வந்து நான் ஹைலைட் யூஸ் பண்ணலை, எனக்கு ஒரு நேச்சுரல் கிளாம் வேணுன்றதுனால என்னோட மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஸோ பேஸ் ப்ராடக்ட் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மேக்கப் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக நிற்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னென்ன ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.